வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக கோர்ட்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சனி ஞாயிறு உங்களுக்கு லீவாக தான் இருக்கும். ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாபிள் பண்ணக்கூடாது, ஒட்டணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுடைய பெயர் வித் இனிஷியலோட ஸ்கூல் ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பெயர், அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி உங்களுடைய அம்மா பெயர், அம்மாவோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பாஸ் நேம் மென்ஷன் பண்ணணும். ஸ்பாஸோட ஆக்குபேஷன், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டராக அதை இங்கே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட நேஷனாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, மதர் டங் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அதாவது படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும்னா அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. வித் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே உங்களோட மெயில் ஐடி ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் ஃபோன் நம்பர், அதாவது மொபைல் நம்பர், ஆல்ட்ரேட் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. 10th, 12th, டிகிரி, லா, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு என்ன குவாலிஃபிகேஷன், எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மோடில் படிச்சிங்க, அதே மாதிரி எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன வச்சுருக்கீங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து அவங்க இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கிளியராக ஆன்சர் பண்ணிடுங்க, கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாஃப்ட் ஸ்கில்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், அல்லது SSLC, HSC மார்க் ஷீட்டு அல்லது TC வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃபு, SSLC சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, UG டிகிரி, PG டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணணும். இங்கே டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா டிக் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. இங்கே டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இங்கே பிளேஸு, டேட்டு, இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் 600104 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் டிசம்பர் 15 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வித் அக்னாலேஜ்மெண்ட்டோட நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷனை சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி அந்த சாஃப்ட் காப்பியை அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்கள் ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கணும், மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். 2 விதமாகவும் விண்ணப்பிக்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் டிசம்பர் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் செல்ஃப் டெஸ்ட் காப்பீஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிடக்கூடாது. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் மெட்ராஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 28 வேக்கன்சிஸ் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் அண்ட் மதுரை, சென்னை, மதுரை இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க 30 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷனில் லா முடிச்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க அதர்வைஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அல்லது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 5 year லா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் டிகிரி ஏதாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அந்த கோர்ஸுக்கான டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அண்ட் மதுரை இந்த 2 லொக்கேஷனில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, ப்ரிப்பேரிங் brief summaries of fresh admission matters, அதே மாதிரி ப்ரிப்பேரிங் synopsis of regular hearing matters, sitting in court during the hearing and regular matters and noting down all the arguments, carrying out research work. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். நேச்சர் ஆஃப் ஒர்க் இதுதான். ஓகேங்களா? மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா சென்னை அல்லது மதுரையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸ் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இது 2 செலெக்ஷன் ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. இந்த 2 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 50,000 ரூபாய் கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு பெய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ், அதோட டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அந்த மெயில் சென்ட் பண்ண வேண்டிய மெயில் ஐடி, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ஃபில் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.